யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். நடிகர் விஜயின் பேச்சுக்கு உதயநிதி ரியாக்ஷன். நடிகர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி புகைப்படம் எடுத்துக்கொண்டார். அப்போது விழாவில் பேசிய நடிகர் விஜய், நாளைய வாக்காளர்கள் நீங்கள்தான். அடுத்தடுத்து நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள். நம் விரலை வைத்து நமது கண்ணையே குத்திக் கொள்வதை கேள்விப்பட்டு இருக்கிறீர்களா? அதுதான் இப்பொழுது நிகழ்ந்து வருகிறது. ஒரு ஓட்டுக்கு 1000 என்றால் ஒருவர் 15 கோடி செலவு செய்தால் அதற்கு முன் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்து இருப்பார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என மாணவர்கள் மத்தியில் பேசியுள்ளார். விஜயின் இந்த பேச்சுக்கு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தினை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான காணொளிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. பல்வேறு தரப்பினர், அரசியல் பிரமுகர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் சென்னை அறிவாலயத்தில் தமிழ்நாடு விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது என்று நடிகர் விஜய் நல்லதை தானே சொல்லியிருக்கிறார். அதில் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை? யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம். யார் அரசியலுக்கு வர வேண்டும் வரக்கூடாது என்று சொல்ல யாருக்கும் இங்கு உரிமை இல்லை என தெரிவித்தார். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் என்ற உதயநிதி கூறிய கருத்துக்கள் விஜயின் அரசியல் ஆசையை மறைமுகமாக புரிந்து கொண்டதாக பதிலாக தெரிகிறது. விஜயின் அரசியலுக்கு வந்தால் அடுத்தடுத்து பரபரப்பு தொற்றிக்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் கைகளாலேயே உங்கள் கண்களை குற்றிக்கொள்ளாதீர்கள் அப்படின்ற மாதிரி முன்வைத்திருக்காருங்க. என்ன அதுக்கான விளக்கம் அப்படின்னா, ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க எப்படியுமே அதிகமாக செலவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த காசை திருப்பி எடுக்க தான் பார்ப்பாங்களே ஒழிய மக்களுக்கு நல்லது எப்படி செய்வார்கள் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம தளபதி விஜய் சொல்லியிருக்காருங்க. இதனால் இளைய தலைமுறையான மாணவர்கள் நீங்கள் தான் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வாக்காளர்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக பார்த்து யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசித்து செயல்படணும். ஏன்னா வருங்கால தூண்கள் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதை பார்த்திங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் கிட்ட கேட்கக்குள்ள அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்காருங்க. அதாவது விஜய் அரசியலுக்கு வர்றது பார்த்திங்கன்னா மறைமுகமாக அவருக்கு தெரிஞ்சிருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கருத்துக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம சேனலுக்கு பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.